இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த நல்ல நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆனால் அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாதிருந்தார்கள். அப்படி ஒரு ஆயத்தம் செய்வதற்கும் வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படி நாம் திருப்தி அடைய போகிறோம் என்பதற்கான அடையாளங்கள் அறிகுறிகள் இல்லாமல் இருந்தது. வனாந்தரமான இடம். இப்போ சாப்பாடு வாங்குறதுக்கே வழி கிடையாது, அல்லது இவ்வளவு வாங்குவதற்கு கையில் பணமும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற ஒரு காரியம், சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். இன்னைக்கு வெறுமை, எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அல்லது எந்த அடையாளமும் இல்லை, ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லை, எந்தவித ஆயத்தமும் செய்யப்படவில்லை, அப்படியே செய்தாலும் இதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற நிலையில் இருக்குமானால் திருப்தி அடைய கர்த்தர் செய்ய போகிறார். மிகப்பெரிய அற்புதத்தின் மூலமாக ஒரு திருப்தி, ஒரு நிறைவை கர்த்தர் தரப்போகிறார். இதில் அடுத்த பகுதி ரொம்ப ஆச்சரியம். 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அவங்க கையில் எதுவுமே இல்லை, அவர்கள் சாப்பிடுவதற்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு 12 கூடைகள் நிறைய நிரப்புற அளவுக்கு மீதி இருந்துச்சான். இதுதான் தேவனுடைய வல்லமையான செய்கை, அவர் அற்புதர் என்பதற்கான ஒரு அடையாளம். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வெறுமையை என்னால் நிறைவாய் மாற்ற முடியும், நிறைவானதை மீதமாக இருக்க செய்யவும் முடியும். அப்போ 12 பேரும் ஆளுக்கு ஒரு கூடைய சுமந்து கொண்டு செல்லத்தக்க விதத்தில் கர்த்தர் உதவி செய்தார். அப்போ இன்றும் உங்கள் கண்கள் காண உங்கள் கை வெறுமையாக இருக்கா, ஆண்டவர் அதை நிரம்பி வழிய செய்கிற அளவுக்கு மீதம் எடுக்க உதவி செய்வார். நீங்கள் இந்த வார்த்தைகளெல்லாம் வாசிக்கும் போது ஏதோ ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்லாம் நினச்சிட்டு போயிடாதீங்க. அன்று அவர்கள் கண்கள் காண அவருடைய வாழ்வில் அனுபவிக்க ஆண்டவர் செய்தது போல இன்னைக்கு ஏதோ ஒரு வெறுமையில் நீங்கள் இருக்கீங்க, ஏதோ ஒன்று நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அல்லது எது நடந்தாலும் இப்போதைக்கு இது போதுமானதாக இருக்காது என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் நற்செய்தி, திருப்தியும் உண்டு, மீதம் நிரப்பும் அனுபவமும் உண்டு. பரிசுத்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு திருப்தியடையும் அனுபவத்தையும் மீதம் எடுத்து நிரப்பும் கிருபைகளையும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.